இன்று மதியம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் தற்போது கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதி நிலத்திற்கு சென்றிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது ஏற்கனவே சற்று முன்பாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு சென்னை வேப்பேரிக்கு சென்று பெரியார் நினைவிடத்தில் மூத்த நிர்வாகிகளோடு இணைந்து மரியாதை செலுத்தியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வாழ்ந்த கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று தற்போது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகின்றார். தயாளு அம்மாள் உள்ளிட்டவர்கள் கோபாலபுரம் இல்லத்தில் தான் வசித்து வருகின்றார்கள். தயாளு அம்மாளையும் சந்தித்து ஆட்சி பெற இருக்கின்றார் தன்னுடைய பாட்டியை. அது மட்டுமல்லாமல் கருணாநிதியின் நினைவாக அங்கு இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களின் திருவுருவப் படத்திற்கும் மலர் தூவி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வருகிறது அவர் தொண்டர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் 3 மணிக்கு நடைபெறக்கூடிய புதிய அமைச்சர்களுக்கான பதவியேற்பு விழாவிலும் துணை முதலமைச்சர் என்ற அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பார் என்ற தகவலையும் திமுக தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் துணை முதலமைச்சர் பதவி என்பது அடிப்படையில் ஒரு நியமன பதவி, அரசு முடிவு செய்து அறிவிப்பதற்கான ஒரு பதவிதான். அந்த அடிப்படையில் நேற்றைய தினமே ஆளுநர் மாளிகை அதற்கான அறிவிப்பினை அமைச்சரவை மாற்றத்தின் தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதை குறிப்பிட்டு அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் துணை முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவரும் அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இருக்கின்றார். பதவியேற்பில் 4 அமைச்சர்கள் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். அதற்கான நிகழ்வு 3 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் தற்போது கோபாலபுரம் இல்லத்தில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் ஆழ்வார்பேட்டை செல்வார் என்றும் அதன் பிறகு ஆளுநர் மாளிகைக்கு செல்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.